வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக தினசரி ஒரு ஜோதிட டிப்ஸ் உங்களுக்கு வழங்கி வருகிறேன். அதன்படி நம்ம மேஷ ராசிக்கு நம்ம 9 கிரகங்களும் அந்த திசைகள் நடக்கும்போது, அதாவது வந்து மேஷ ராசிக்கு 9 திசைகள் நடக்கும்போது என்னென்ன பலன் என்பதை நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம். நம்ம வீடியோ கொடுத்துட்டோம். அதன்படி இன்றைய நாள் ரிஷபராசிக்கு நம்ம தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். இன்றைய வீடியோவில் உங்களுக்கு ரிஷபராசிக்கு மேஷ ரிஷபராசிக்கு சூரியன் சந்திரன் ராசி திசை நடந்தால் என்ன பலன் என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் அப்பப்போ சொல்லிகிட்டு இருக்கணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரிங்களா? வாங்க இன்றைய நாளுக்கான டிப்ஸை இப்போ பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரிய திசை நடந்தால் எப்படி இருக்கும்? ரிஷபராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடமாக கேந்திராதிபதியின் திசை இது. லக்னத்தில் அவர் பகை பெறுவார். யார்? சூரியன். திக்பலம் என்ற வகையிலே வலு பெறுவார். லக்னத்தில் பகை பெறுறாரு, திக்பலம் என்று பார்த்தாக்கா வலு பெறுறார். வலு பெறுறாருன்னா நல்லா அவர் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம். அவ்வளோதான், அது அப்படி தான் சொல்லலாம். அதை அந்த வகையில் சூரியன் 1, 2, 3, 4, 5, 10, 11ஆம் இடங்களில் இருக்கும்பொழுது அந்த திசையின் நல்ல முறையில் செயல்படுத்துவார். அவருடைய திசை சூரிய திசை நடக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பலன்கள்லாம். சரிங்களா? சாரங்களில் அவர் வலுவாக வர்க்க மேன்மையும் பெற்று இருந்தால் சிறப்பான பலன்களை நிறைய கொடுத்துருவார் சூரியன். 6ல் ஒரு பொழுது நீச்சம் அல்லது 7ல் சமத்துவம் இருந்ததுனாக்கா 8ல் பகை என்பதோடு அஷ்டமத்தில் சூரியன் நிற்பது நல்லது கிடையாது. ஆனால் 9ஆம் இடம் ரிஷபத்திற்கு திரிகோணம். அது நட்புக்கு இடம் என்றாலும் பாதகஸ்தானமாக இடம் 12ஆம் இடம். அது சம இடம். சரிங்களா? எந்த கிரகம் உச்சம் பெறுவது சிறப்பு கிடையாது. ஆனாலும் 6, 7, 8, 12ஆம் இடங்களில் சூரியன் இருக்கும்போது சூரிய திசை நடந்தால் வலுவான பலன்களை அது செய்யாது. லக்ன சுபர்களின் பார்வை, அதோட சேர்க்கை, சாரம் இதெல்லாம் இருந்தால் தான் நன்மை செய்ய முடியும் அவரால். இது சூரிய திசையை இப்படி தான் இருக்கும் ரிஷபராசிக்கு. சரி, சந்திர திசை எப்படி இருக்கும்? 3க்குடையவர் ரிஷபராசிக்கு 3க்குடைய இவர் லக்னத்தில் உச்சம் பெறுவார். ரிஷப லக்னத்தில் சந்திரன் உச்சம் பெறுறார். லக்ன சுபர் அல்ல, முழு பாவர் என்று குறிப்பிட முடியாது. எனவே தான் பொதுவானவர் என்றே எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா பாதி நாள் வளர்பிறை சந்திரன் சுபர், தேய்பிறை சந்திரன் பாவர். அதனால் அவருக்கு இரட்டை நிலை தான் என்றைக்கும். இவர் பாவச்சந்திரனாக இருந்து எந்த இடத்துல நின்னாலும் சிறப்பு கிடையாது. அதே நேரத்தில் சுபராக இருந்தால், வளர்பிறை சந்திரனாக இருந்ததுன்னா 1, 2, 3, 4, 5, 9, 10, 11ஆம் இடங்களில் நல்ல நன்மையை செய்வார். யார்? இந்த சந்திரன். மற்ற இடங்களில் அப்படி ஒரு சிறப்பு இருக்காது. அதே நேரத்தில் பாவராக இருந்தால் 6, 7 இடங்களில்
மட்டும் நன்மை அளிப்பார். அதை அப்படியே மாற்றிக்க வேண்டியதுதான். எப்படி இருந்தாலும் 8ஆம் இடம் 12ஆம் இடம் அது சுகப்படாதுங்க, அது சிறப்பாக இருக்காது. இது சூரிய சந்திரருடைய திசை நடக்கும்போது ரிஷபராசினருக்கு இப்படி தான் இருக்கும் பலன்கள். நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஜோதிட டிப்ஸ் பார்க்குறோம். அதன்படி இன்றைய நாள் உங்களுக்கு ரிஷபராசியில் சூரிய திசை மற்றும் சந்திர திசைகள் நடந்தால் எப்படி இருக்கும் என்பதை பார்த்துருக்கோம். நாளைய நாள் செவ்வாய் திசை நடந்தால், ராகு திசை நடந்தால் எப்படி இருக்கும் ரிஷபராசி என்பதை நாளைக்கு பார்க்க இருக்கிறோம். நம்ம தினசரி டிப்ஸ் கொடுக்கறதுக்கு காரணமே உங்களுக்கு இதை ஒரே நாளில் கூட சொல்லிடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அதை இதை கேட்குறது ஆர்வம் இருந்தால் சரி அடுத்தது என்ன அடுத்ததுன்னு பார்ப்பாங்க, கேட்பாங்க. ஏதோ பார்க்குறோம் ஏதோ எடுக்கிறோம் நினைக்கும்போது கொஞ்ச நேரம் தான் பார்ப்பாங்க. அதுக்காக தான் அது கம்மியாக கொடுக்குறது, வேறு ஒன்றும் இல்லை. இதில் இல்லாட்டி ரிஷபராசியில் அந்த 9 திசைகள் எப்படி நடக்கும்ங்கிறத ஒரே நாளில் ஒரே இதில் சொல்லிடலாம். சொன்னாலும் அது அவ்வளோ தூரம் எடுப்படாது, அவங்களுக்கும் புரியாது. அதனால தான் இப்போ 2 திசைகள் மட்டும், சூரியன் சந்திரன், குறிப்பாக அவங்க மட்டும் கூட பார்த்துக்கலாம். ரிஷபராசியில் யாராருக்கு சூரிய திசை நடக்குது, யாராருக்கு சந்திர திசை நடக்குது, அவங்க மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டா கூட நாளைக்கு நிகழ்ச்சியில் நம்ம என்ன கொடுக்குறோம், செவ்வாய் திசை ராகு திசையை கொடுக்க போகிறோம். அவங்க அதை மட்டும் பார்க்கலாம். ஆக இப்போ பிரித்து கொடுப்பது அதுவும் ஒரு நல்லது தான். உங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு சிரமம் இருக்காது. கல்வியாக கற்கிறவங்களுக்கும் நல்லா இதாக இருக்குங்க. அதுதான் மெயின். இது நமக்கு என்னன்னா, மக்கள் ஏதேனும் 4 பேருக்கு இந்த ஜோதிட அறிவு கிடைக்கணும், இந்த ஜோதிட ரகசியங்கள் தெரியணும், அதுக்காக அந்த எண்ணத்தில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன இன்றைக்கி வளவலன்னு பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் மேட்ரு சொல்லியேன்னு வருத்தப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக தரங்கிறதுனால இது மாதிரி ஆகுது, சொல்கிறது புரியுங்களா? அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும், பார்த்தால்தான் உங்களுக்கு இது புரியும். கமெண்ட்ஸில் கேள்வி கேட்கணுங்க, கேள்வி கேட்டால் தான் நல்லாயிருக்கும். கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்ணுறது? கேள்வி கேட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லை பிடிக்கலன்னு தெளிவாக சொல்லுங்கள், அதை பற்றி தப்பு இல்லை, என்னையும் நான் மாற்றிப்பேன். சரிங்களா? முடிந்தால் இழுத்து பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருவோம், அவ்வளோதான். இது ஒரு பெரிய மேட்ரா அப்படிங்கிறதுனால இந்த ஜோதிட கலையை நம்ம அளவில் நம்ம எந்த அளவுக்கு கொண்டு சேர்க்க முடியுமோ சேர்த்துறோம். அதுக்கந்தாண்ட இறைவனுட்ட வழி பார்ப்போம். இன்றைய நாள் இதுவரை இந்த ஆடியோவை கேட்டமைக்கு மிக்க நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன். நாளைய பதிவில் சந்திக்கும் வாழ்த்துக்கள்.